பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கிருபையுள்ள தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்மை அவருக்கென்று வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய தியானத்துக்காக 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம் 36வது வசனம். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. அபிகாயில் நல்ல புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ. ஆனால் அவளுடைய கணவன் அவனை குறித்து வசனமே சொல்லுகிறது, அந்த புருஷன் முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அபிகாயில் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாக இருந்தாள். பாருங்கள், இந்த மேட்ச் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனாலும் அவள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே அவனை வைத்து குடும்பம் நடத்தி கொண்டே வந்தாள் என்று பார்க்கிறோம். ஒரு முறை தாவீது தன்னுடைய மனுஷரை அவனிடத்திலே அனுப்பினான். ஏனென்றால் ஆடுகளை மயிர் கத்தரிக்கும் போது தாவீதின் மனுஷர் அவனுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார்கள், துணையாக இருந்தார்கள். திருடர்களாலே அவனுடைய ஆடுகள் கொள்ளை கொண்டு போய் விடாதபடிக்கு ரொம்ப அரணாக இருந்து பாதுகாத்தார்கள். அதற்கு நன்றி கடனாக இவன் ஏதாவது செய்வான் என்று சொல்லி தாவீது தன் மனுஷரை அனுப்பினான். ஆனால் அவனோ இது ஒன்று அறியாதவன் போல இவர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அப்போ தான் தாவீது மிகுந்த கோபத்தோடு இவனிடத்தில் வருகிறான். அதை ஒரு வேலைக்காரன் அபிகாயிலுக்கு, இந்த நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலுக்கு அறிவித்தான். அவள் உடனடியாக கழுதையிலே சேணம் வைத்து தாவீதை வழியிலே சந்தித்து அவள் புத்திசாலித்தனமாக பேசி தன் புருஷனை காப்பாற்றினதை பார்க்க. ஆனால் இதை பேசி முடித்துவிட்டு தன் புருஷன் வீட்டுக்கு வந்தபோது அங்கே ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அவன் திராட்சை ரசத்தினாலே வெறித்திருந்தான். ஆகவே அவள் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றும் அவனோடு அன்றைக்கு பேசவில்லை என்று பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேகம் உண்டாகி இருக்கிறது. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்று பேச முடியாத சூழ்நிலை என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது. யோனத்தான் தன் தகப்பனை குறித்து தாவீதுக்கு சொல்லுகிறான், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். சவுல் தாவீதை கொலை செய்ய துடித்து கொண்டிருக்கிறான் என்கிறது தாவீதுக்கு தெரியும். அதை யோனத்தானுக்கு வெளிப்படுத்துகிறான். அப்போதான் யோனத்தான் இதை சொல்லுகிறான், என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்று எனக்கு மறைப்பதில்லை. இப்படி வராது, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அது இருக்க மாட்டாது என்று திட்டவட்டமாக சொல்லுகிறான். ஆம், பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும். என்னாகும் 22:18வது வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று சொல்லுகிறான். பாலாக் ராஜா மோவாபின் ராஜா. அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்திலே தோற்கடிக்க வேண்டும், அவர்களை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக அவன் பிலேயாமின் உதவியை நாடுகிறான். பாலாக்கிற்கு தெரியும், பிலேயாம் எவனை சபிப்பானோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆகவே பிலேயாமை வைத்து இந்த ஜனங்களை சபித்து அதற்கு பின்பு யுத்தத்தில் வென்று விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. அப்போதான் பிலேயாம் சொல்கிறான், சிறிய காரியமானால் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று சொல்லுகிறான். இந்த காலை வேளையில் நாமும் கூட சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்டு கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாட்களுக்கு தாவே நாங்கள் சுயமாய் ஒன்று செய்யாமல் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும்
உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபைதார். நீரே ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய பிள்ளைகளாகி அடியாருக்கு நடப்பித்து தார். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.